சரி. சோ இப்ப நம்ம வந்துட்டு அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு வருவோம். ಸರಿ, ಈಗ ನಾವು ಈ ಒಂದು ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟಕ್ಕೆ ಬರೋಣ. நாங்க கெத்செமனே தோட்டத்துக்கு 2016ல இஸ்ரேல் போயிருக்கும்போது போய் பார்த்தோம். அது வந்து என்னதுன்னா, ஒலிவ மர தோட்டம். அந்த தோட்டம் ஃபுல்லு ஒலிவ மரம் இருக்கும். பழைய பழைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரம், இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து ஜெபிச்ச மரம் கூட பக்கத்துல இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நெறைய பேர். ಅಲ್ಲಿ ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ದೇಶಕ್ಕೆ ಇಸ್ರೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋದಾಗ ಆ ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟಕ್ಕೆ ಹೋಗಿ ನೋಡಿದ್ವಿ. ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅನೇಕ ಎಣ್ಣೆ ಮರಗಳು ಅಲ್ಲಿ ಇರೋದನ್ನ ನಾವು ಕಂಡಿವಿ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಮರವು ಇನ್ನೂ ಕೂಡ ಇದೆ ಅಂತ ಕೆಲವು ಅಭಿಪ್ರಾಯಗಳನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. சோ இயேசு கிறிஸ்துவுக்கு உலகத்தின் பாவங்களை சுமக்கிற அந்த பாரம் அப்படியே இயேசப்பா மேல இருக்கு. அந்த பாரத்தோட ஆண்டவர் வந்து வராரு. வந்துட்டு என்ன பண்றாரு? என்னுடைய அவருடைய பாரத்த நான் வந்துட்டு குறிப்புகள நான் சொல்ல. ஏன்னா குறிப்புகள் எல்லாம் அங்க போட்டிருக்கு அந்த ஸ்லைட்ல. அத நீங்க வந்து பாத்துக்கங்க. மார்க் 14வது அதிகாரத்துல அவர் என்ன பண்றாரு? என்னுடைய மனம் வந்து ரொம்ப சஞ்சலமா இருக்கு அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து சீஷர்கள் கிட்ட பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ ಮಾರ್ಕನ್ ಸುವಾರ್ತೆ 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇರುವಂತ ಅಂಶಗಳು ನಾನು ಪೂರ್ಣವಾಗಿ ವಿವರಣೆ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಸ್ಲೈಡ್ ಅಲ್ಲಿ ಇದೆ, ನೀವು ನೋಡ್ಕೋಬಹುದು. ಜೊತೆಗೆ ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ತನ್ನ ಒಂದು ಹೃದಯದಲ್ಲಿರುವಂತ ಭಾರವನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ படிக்க முடியுமா? அது படிக்கிறீங்க 34வது வசனம். 34ನೇ ವಚನವನ್ನ ಓದ್ರಿ. அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு. சோ அங்க பாருங்க, ஜெபம் பண்ண போறார் ஆண்டவர். வந்து பாருங்க, என்ன ஆத்மா என்னவா இருக்குதா? என்ன சொல்றாரு? மரணத்துக்கு ஏதுவா இருக்கு, மரணத்துக்கு ஏதுவாக துக்கமா இருக்குது. அவ்வளவு துக்கம், அவ்வளவு சாரோட ஆண்டவர் வந்து நிரம்பி இருக்கிறார். ಅಲ್ಲಿ ನೋಡಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಪ್ರಾಣವು ಸಾಯುವಷ್ಟು ದುಃಖಕ್ಕೆ ಒಳಗಾಗಿದ್ದಾನಂತ. சோ அவருடைய கஷ்டத்தை 2 பேர்ட்ட சொல்றாரு அவரு. ಆತನ ಒಂದು ಕಷ್ಟವನ್ನ ಇಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನ. தேவன் கிட்ட ஜெபத்துல சொல்றாரு, ದೇವರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮೂಲಕ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அப்புறம் 2வது வந்து அவங்க சீசர்கள் கிட்ட ஷேர் பண்றாரு ஆண்டவர். ಎರಡನೇದಾಗಿ ತನ್ನ ಶಿಷ್ಯರ ಬಳಿ ಇದನ್ನ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾನೆ. இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம கஷ்டங்களை வந்து நம்ம ஷேர் பண்றது இல்ல. ஏதாவது பேசிடுவாங்க, யாருக்காவது சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ம பயப்படுறோம். ಇವತ್ತು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನ ಇತರರೊಂದಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳುದಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಹಿಂದೇನಾದ್ರು ಹೇಳ್ತಾರೋ ಅಥವಾ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೋ ಅಂತೇಳಿ ನಾವು ಸಂಕೋಚ ಪಡ್ತಿರ್ತೀವಿ. நான் சொல்றேன், நம்மளுக்கு ஏதாவது ஒரு நம்ம லைஃப்ல வந்துட்டு யாராவது உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நீங்க ஓப்பனா சொல்றது தப்பே இல்ல. அவங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அவங்க உங்களுக்காக வந்து ஒரு ஆலோசனை கூட கொடுப்பாங்க. ಅದರಿಂದ ನಾನು ಹೇಳೋದೇನೆಂದ್ರೆ, ನಿಮಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಸಹೋದರನಿಗೆ ಸಹೋದರಿಯೋ ಅಥವಾ ಸಹೋದರಿಗೆ ಸಹೋದರಿ ಕೂಡ ಒಬ್ಬ ಆಪ್ತರು ಇರ್ತಾರೆ. ಅವ್ರ ಹತ್ರ ನೀವು ಹೋಗಿ ಹೇಳುವಾಗ ಅವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಸಲಹೆಗಳನ್ನ ನೀಡುವುದಲ್ಲದೆ ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. சோ இந்த பழக்கத்தை நீங்க வச்சுக்கங்க. நம்ம அநேக நேரத்துல நம்ம ஏன் சொல்ல மாட்டோம்னா, நம்மளுக்கு பெருமை. நம்மள பத்தி நம்ம தான் நல்லா இருக்குமே, நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு காயம் இருக்கும். காயத்துக்கு சும்மா மேல ஒரு பேண்டேஜ் போட்டே இருப்போம். அந்த காயத்துக்கு சரியான மருந்து போட மாட்டோம். ಅದರಿಂದ ಈ ಒಂದು ಅಭ್ಯಾಸವನ್ನ ನೀವು ರೂಢಿಸಿಕೊಳ್ಳಿ. ಯಾಕಂದ್ರೆ ಒಂದು ಗಾಯ ಇರ್ತದೆ, ಆ ಗಾಯವನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡಿಕೊಳ್ಳದೆ ಮೇಲೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಯಾವುದೋ ಒಂದು ಇದನ್ನ ಬ್ಯಾಂಡೇಜ್ ಮಾತ್ರ ಹಾಕೊಂಡು ಬಿಟ್ಬಿಟ್ಟಿರ್ತೀವಿ. ஸோ அதனால உங்க வாழ்க்கையில நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. நம்ம சர்ச்சில் எஸ்பெஷலி நம்ம என்கரேஜ் பண்றோம். நீங்க ஒருவருக்கொருவர் உங்களுடைய பாரங்களை நீங்க சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ அதனால நம்ம சர்ச்சில் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற சபைகள் எல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க. ரொம்ப பார்த்தா லைக் எல்லாரும் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. உண்மையான அவங்களுடைய கஷ்டங்களை யாருக்கும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ಅದರಿಂದ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಒಂದು ವಿಚಾರಕ್ಕೆ ನಾವು ಹೆಚ್ಚಾಗಿ ಒತ್ತು ಕೊಡ್ತೀವಿ. ಯಾಕಂದ್ರೆ ಕೆಲವೊಂದು ಸಭೆಗಳು ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ ಹಂಗೆ ನೋಡ್ಕೊಂಡು ಹಂಗೆ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತೀನಿ ಗಿರ್ತೀನಿ ಅಂತ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಬದಲಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಅಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಇರಬಾರ್ದು ಅನ್ನೋದೇ ನಾವು ஆனா அதே ஒரு எச்சரிக்கை நான் சொல்லிடுறேன் இப்பவுமே. ரொம்ப ரொம்ப முக்கியம். யாராவது வந்து உங்களுக்கு தங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை சொல்றாங்கன்னா, உங்களை அவங்க நம்புறாங்கன்னு அர்த்தங்க. ஸோ தயவு செய்து, திருப்பி சொல்றேன், தயவு செய்து மத்தவங்ககிட்ட போய் அதை நீங்க சொல்ல கூடாது. ಅದರಿಂದ ಜೊತೆಗೆ ಇದರಲ್ಲಿ ಇರುವಂತ ಅಪಾಯವನ್ನು ಕೂಡ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಏನಂದ್ರೆ, ಒಬ್ಬರು ಬಂದು ತಮ್ಮ ಒಂದು ಅಂತರಂಗ ವಿಷಯಗಳನ್ನ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳುವಾಗ ಅದನ್ನ ದಯಮಾಡಿ ಬೇರೆಯವರು ಒಂದಿಗೆ ಹೋಗಿ ನೀವು ಹಂಚ್ಕೋಬೇಡಿ. ஆண்டவருக்கு பத்தி ஆண்டவர்கிட்ட அவங்க ஜெபிங்க. அதை வச்சு அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. அதை தவிர உலக பிரகாரமான ஆலோசனை கொடுக்கறது, தப்பான விதத்துல ஆலோசனை கொடுக்கறது, அப்புறம் வேறவங்ககிட்ட போய் அதை பத்தி பேசுறது, பிரதர் இவங்களுக்கு தெரியுமா, இவங்களுக்கு இப்படியா இருக்கான் பிரதர், தயவுசெய்து ஜோம் பண்ணீங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்ல ஜோம் பண்ணீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ಅದರಿಂದ ನೀವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಲೌಕಿಕ ಪ್ರಕಾರವಾದಂತಹ ಆಲೋಚನೆಗಳು ಅಥವಾ ಮಾಹಿತಿಗಳನ್ನ ಕೊಡದೆ ಆತ್ಮಿಕವಾದ ಆಲೋಚನೆ ಮಾಹಿತಿಗಳನ್ನ ಕೊಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖಾಂತರ ನಡೆಸಬೇಕು. ಕೆಲವರೆಲ್ಲ ಹೇಳ್ತಿರ್ತಾರೆ, ಎಲ್ಲಾ ಅಂತರಂಗ ವಿಷಯಗಳನ್ನ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಕಡೆಯಲ್ಲಿ ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬ್ರದರ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பிரதர், நான் வந்து மத்தவங்களை பத்தி கிசு பண்ணல,
ஜெபம் பண்ண தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஜெபம் பண்ண சொல்லியிருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ, ಬ್ರದರ್ ನಾನು ಬೇರೆಯವ್ರ ಬಗ್ಗೆ ಟೀಕಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ಜೊತೆಗೆ ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೇಕಂತ ತಾನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சரி. சோ அதனால இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாரங்களை பகிர்ந்து கொண்டார். நம்மளும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பாரங்களை பகிர்ந்து கொள்ளணும். ಅದರಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೂಡ ತನ್ನ ಭಾರವನ್ನ ಇತರರೊಂದಿಗೆ ಹಂಚಿಕೊಂಡ, ನಾವು ಕೂಡ ಹಂಚ್ಕೋಬೇಕಾಗುತ್ತೆ. அதுக்காக தான் ஆண்டவர் சர்ச் வச்சிருக்காரு. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ದೇವರು ಇಲ್ಲಿ ಸಭೆಯನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இல்லாட்டி நம்ம தான் வீட்ல எல்லாரும் உட்கார்ந்துட்டு ஆன்லைன்லயே சர்வீஸ் பார்த்துக்கலாமே. எதுக்கு நம்ம கூடுறோம்? ஒரு ஒரு ஐக்கியத்துக்காக நம்ம கூடுறோம். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ಆನ್ಲೈನ್ ನಲ್ಲಿ ನೋಡ್ಕೋಬಹುದಲ್ಲ, ಯಾಕೆ ನಾವು ಕೂಡಿ ಬರ್ತಿದೀವಿ ಸಭೆಯಾಗಿ? ಒಂದು ಐಕ್ಯಗೋಸ್ಕರ ಕೂಡಿ